சேவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிடவாணி பிரபா மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஓம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. ஓம் குருவே சரணம். குருவின் திருவடிகளை சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகளை நம்ம பலன் சொல்கிறோம். ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம பலன் சொல்லலாம். அது பலன் ஒரு மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கிற தலைப்பு என்னென்னா, அஷ்டவர்க்கத்தின் மூலியமாக நம்ம எப்படி ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே டக்குன்னு பலன் சொல்லலாம். ஜோதிடர் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் பற்றி ஒரு சில அளவு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். அவங்க என்னென்னா, ஒரு கிளைண்ட்டே என்னென்னா, இந்த அஷ்டவர்க்கத்தை வச்சு நம்ம ஒரு தெளிவான ஜோதிட முறைகள் என்ன, இன்னைக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, இதுக்கு உண்டான பலன்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த ஜோதிடத்தில் பல முறைகள் இருந்தாலுமே ஒரு ஜாதத்தில் எந்த ராசி ஸ்ட்ராங்கு, எந்த ராசி வீக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அஷ்டவர்க்க பலன் மூலியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேது நீங்களாக லக்னம் முதல் 7 கிரகங்களும் சேர்ந்து தன்னுடைய 8 பரல்களை பிரித்து கொடுக்கும். அப்போ அந்த பரல்கள் அப்படிங்கிறது தான் பிந்துக்கள்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு ராசியிலுமே அந்த 7 நவகிரகங்களும் லக்னமும் தன்னோட பரல்களை தான் நின்ற இடத்துல இருந்து அதுக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்குங்க. 3, 6, 8, 11 அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல என்ன தன்னோட பரல்களை கொடுக்கும். இந்த அஷ்டவர்க்கத்தை வச்சு என்னென்னா, ஒருவரோட வாழ்க்கையின் அடித்தளம் எந்த அளவு இருக்குது, வாழ்க்கையின் வசதிகளை எந்த அளவுக்கு அனுபவிப்பார், எந்த வயதில் அனுபவிப்பார், எந்த திசைகள் யோகம் இருக்குது, ஜாதகன் வளர்ச்சி தொழிலா அல்லது வேலையிலா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அஷ்டவர்க்கத்தின் மூலியமாக தெளிவாக சொல்ல முடியும். அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்குமே பார்க்கும்போது பின்னாஷ்டவர்க்கம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே பார்க்கும்போது சூரியன் அஷ்டவர்க்கத்துக்கு பார்க்கும்போது எத்தனை பரல் இருக்குன்னா 48 பரல் இருக்குது. சந்திரனுக்கு அஷ்டவர்க்க பரல் 49, செவ்வாய்க்கு அஷ்டவர்க்க பரல் 39, புதனுக்கு அஷ்டவர்க்க பரல் 54, குருக்கு அஷ்டவர்க்க பரல் 56, சனிக்கு அஷ்டவர்க்க பரல் 36. அப்போ ஒவ்வொரு கிரகம் அஷ்டவர்க்க பரல்களை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு 8 பின்னாஷ்டவர்க்க பரல்களை கொடுக்குது. அப்போ ஒரு கட்டத்துல அந்த கிரகம் வலுவா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கிரகம் எத்தனை பரலை கொடுத்துருக்குது அப்படிங்க வச்சு நம்ம தெளிவா சொல்ல முடியும். அப்போ அந்த ராசியில பார்க்கும்போது 8 பரல்கள் ஒரு கிரகம் பலன் கொடுத்தா உச்ச பலனை கொடுக்குது. 5 முதல் 8 பரல் இருந்துச்சுன்னா நற்பலன் கொடுக்குது. 4 3 பரல் இருந்துச்சுன்னா மத்தியம பலனும், 3 கீழே இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய சப்போர்ட்டிவ்னஸ் அந்த ராசிக்கு கிடைக்காது. அதே மாதிரி என்னன்னா, பின்னாஷ்ட வர்க்கத்தில் பார்க்கும்போது ஒரு சுபர் அதிக பரல் வாங்கின இடத்துல திசை நடத்தும் போது அதிக பலன் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சுபர் அதிக பரல் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி என்னன்னா, அந்த பாவகத்தினுடைய கிரகமும் அதிக பரல் வாங்கியிருக்கணும். அப்போதான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் தன்னுடைய முழு பலனையுமே அந்த பாவகத்துக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னன்னா, இதே மாதிரி என்ன சுபர்கள் என்னன்னா குறைந்த பரல்கள் இருக்கும்போது இப்போ குரு உச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, கடகத்துல குருவுக்கு என்னன்னா 7 பரல் இருக்கு அப்படின்னா, ஆனா அதே சந்திரன் தன்னுடைய பரல் என்னன்னா அந்த இடத்துல 0 டிகிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குருவனுடைய உச்ச பலனை அந்த கிரகம் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அசுபர்கள் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குறைந்த பரல் இருக்கிற இடத்துல பார்க்கும்போது தன்னுடைய பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். இதே என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஜென்ம சனி போகுது, இப்போ மீனத்தில் ஜென்ம சனி போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா, இப்போ சனி பகவான் என்னன்னா 7 பரல் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 சனியோட பாதிப்புகள் அவருக்கு தெரியாது. பேருக்கு தன்னோட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு போவதை வர இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்க்குறோம், மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, அப்படி ஆகும் இப்படி ஆகணும், எதுவுமே நடக்காது. அப்போது ஒரு கிரகத்தினுடைய வலிமை வச்சு தான் நம்ம அந்த கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் பார்க்கும்போது தன்னுடைய பின்னாஷ்ட வர்க்கத்தில் எப்படி தன்னோட ஆயுள் பலத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, லக்னத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் பாவகம். அப்போ 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் எத்தனை பரல் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். தான் நின்ற இடத்துக்கு எத்தனை பரல் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ 3 பரலுக்கு மேலே இருந்தால் அவருக்கு ஆயுள் தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, 3 பரலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 50லேருந்து 75 வயசு வரைக்கும் அமைப்பு கொடுத்தது. 3 பரல் குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ மத்தியம் ஆயில் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ சர்வாஷ்டக பர்வத்தில் பார்க்கும்போது என்னன்னா, அதில் வந்து லக்னத்துக்கு 25 பரல் வேணும், 2ஆம் இடத்துக்கு 22 பரல் வேணும். அதே மாதிரி என்னன்னா, தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானத்துக்கு 29 பரல் வேணும். 4ஆம் இடமான சுகஸ்தானம், நிம்மதி, வீடு, வண்டி, வாகன யோகத்துக்கு 24 பரல், புத்திர பாக்கியத்துக்கு 25 பரல். அதே மாதிரி என்னன்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வேலை வாய்ப்பு சொல்லக்கூடியதுல 26, திருமண வாழ்க்கைக்கு 19 பரல் வேணும். அதே மாதிரி என்னன்னா, ஆயுள்ஸ்தானத்துக்கு 24 பரல், பாக்கியஸ்தானத்துக்கு 29. அதே மாதிரி என்னன்னா, தொழில் ஸ்தானத்துக்கு பார்க்கும்போது 36, லாபஸ்தானத்துக்கு 54, அதே மாதிரி என்னன்னா விரயஸ்தானத்துக்கு 16. அப்போ ஒரு ஜாதகர் எந்த அளவுக்கு வலுவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லக்னத்துல அதிக பரல் அவர் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் ஈஸியாக டேக்கிள் ஆகி வெளியில் வந்துடுவார். அதே மாதிரி என்னன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அவர் சொந்த தொழில் செய்வாரா இல்லை வேலைக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது, சர்வாஷ்ட வர்க்கத்தில் 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை கூட்டினா வரக்கூடிய பரல்கள் எண்ணிக்கையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 6, 8, 12 கூட்டினா வரக்கூடிய பரல்களை தனியாக கூட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பொருளாதார நிலையை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ 2, 9, 11 அதிக பரல் வாங்கியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். இதே வந்து சொந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னன்னா, அவரோட ஜாதத்தில் பார்க்கும்போது 1, 5, 9 கூட்டும்போது அதிக பரல் வந்துச்சுன்னா சொந்த தொழில் தைரியமாக நின்று செய்யலாம். அதே மாதிரி 2, 6, 10 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது குறைவான பரல் பெற்றிருந்தா தொழில் அவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி என்னன்னா, எந்த திசை அவருக்கு யோகம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 கூட்டுனா என்ன பரல் வருதுன்னு பார்த்துக்கலாம். அது கிழக்கு பக்கத்தை குறிக்குது. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 கூட்டினா வரக்கூடிய பரல் வந்து தெற்கு திசையை குறிக்குது. மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 கூட்டினா மேற்கு அதிக பரல் கொடுக்குது. அடுத்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 கூட்டினா வரக்கூடிய பரல் வந்து வடக்கு திசை குறிக்குது. அப்போ ஒரு ஜாதகர் வந்து நம்மகிட்ட கேட்கலாம், எந்த திசையில நான் வீடு வாசக்கால் வைக்கலாம், இல்லை எந்த திசையில நான் போய் தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பரல்கள் கூட்டி நம்ம சர்வாஷ்டத்தில் சொல்லும்போது எந்த திசை அதிக பரல் வாங்கி உட்கார்ந்துருக்குதோ அந்த திசையில் அவங்க தொழில் செய்யும்போது 100% சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அஷ்டவர்க்கத்தினை கொண்டு நம்ம வந்து என்ன, தந்தை கூட பிறந்தவங்க எத்தனை, மாமன் பேர் கூட பிறந்தவங்க எத்தனை, தன்னோட குழந்தைகள் எத்தனைங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சர்வாஷ்டவர்க்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒருத்தர் தன்னம்பிக்கையா தைரியமா இருப்பாரா அப்படிங்கிறது கம்பேர் பண்றது எப்படி இருக்கும்னா, 1ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் கம்பேர் பண்ணணும். அப்போ 8 வலுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தன்னம்பிக்கை கம்மியா இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன, 1ஆம் இடத்தை விட 6ஆம் பாகம் வலிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோய் நொடி பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி என்னன்னா, ஒருவர் கூட்டுத்தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1ஆம் பாகம் 7ஆம் பாகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ 7ஆம் பாகம் இவரை விட அதிகமாக இருந்துச்சுன்னு பரல் வாங்கிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட்டுத்தொழில வந்து இவர் வந்து சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே தான் இவங்க வேலை செய்ய முடியாத அமைப்பு இருக்கும். அப்போ கூட்டுத்தொழில் செய்யும்போது அந்த 1, 7 கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஜாதகருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னன்னா, தற்போதைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா 1ஆம் இடம், எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது 9ஆம் இடம். அதே மாதிரி தன்னோட இப்போதைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு, முன் ஜென்மம் நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை வச்சு நம்ம தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்னன்னா, குடும்பத்திட்டு வெளியில போனா நல்லா இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அப்போ 2ஆம் இடத்துக்குரிய பரலையுமே 8ஆம் இடத்து பரலையும் நம்ம பார்க்கணும். அப்போ எந்த பரல வந்து அதிக டிகிரி வாங்கியிருக்குதோ, இப்போ 2ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது இப்போ 27 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 27 பரல் வாங்கியிருக்குது. 8ஆம் இடத்துல வந்து என்னன்னா இப்போ 17 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வெளியில போக மாட்டார், வீட்டோட இருந்தால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி என்னன்னா, சர்வாஷ்ட வர்க்கத்துல லக்னம் முதல் 4 பாவத்துக்கு கூட்டினா வரக்கூடிய பரல் வந்து என்னன்னா, அவருக்கு 0லேருந்து அது அவர் ஒரு பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கும் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதேவே அவங்க தாத்தா காலம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 5ஆம் பாவத்திலேருந்து 8ஆம் பாவத்து வரைக்கும் சர்வாஷ்ட வர்க்க பரலை கூட்டணும் அப்படின்னா 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அவரோட வாழ்க்கை வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்க அப்பாவோடைய வளர்ச்சி எப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி 9ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் உள்ள பாவக பரல்களை கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு 51 வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கை வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதே மாதிரி என்னன்னா, இதில் இன்னும் நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, கட்சியம் வச்சு நம்ம பதில் சொல்ல முடியும். ஒரு ராசியை 8 பகுதியாக பிரிச்சுக்கிறோம்.
அந்த 8 பகுதியில் முதல் பகுதி சனிக்கும், 2ஆம் பகுதிக்கு குருவுக்கும், அடுத்த பரல் வந்து செவ்வாய்க்கும், அடுத்து சூரியனுக்கும், அடுத்து சுக்கிரனுக்கும், அடுத்து புதனுக்கும், அடுத்து சந்திரனுக்கும். அப்போ ஒரு ராசியை 8 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த முறைப்படி நம்ம வந்து டிகிரி வைஸ் கால்குலேஷன் போட்டு ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிரகம் இப்ப சனியோடைய பகுதியிலேருந்து கட்சிய பகுதியிலேருந்து திசை நடத்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த சனி வந்து என்னன்னா நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா, அவர் அதிக பரல் வாங்கியிருந்தா மட்டும்தான் இந்த கிரகம் உச்சமா இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்கும், இல்லைன்னா பலனை கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்ல முடியும். அதே மாதிரி என்னன்னா ஒரு சிறுதூர பிரயாணம் போனா இவங்க தொழில ஜெயிப்பாங்களா, இல்ல வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குதாங்கிறத 3, 9 வச்சு நம்ம கால்குலேஷன் பற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னைக்கு கோச்சார் ரீதியா பார்க்கும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே யூடியூப்ல நிறைய வருது. இது வந்து ஒரு கிளைண்டே வந்து என்னன்னா தன்னுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல எடுத்து வச்சு ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதிக பரல இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து இப்ப சனி திசை நடத்தினா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அதே மாதிரி என்ன குரு பயிற்சியுமே பார்க்கும்போது யோகத்துக்கு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கடகத்துக்கு வரப்போகுது. அப்ப கடகத்துல வந்து என்னன்னா அவங்க 25 பரலுக்கு மேல அந்த இடத்துல அவங்க சர்வாஷ்ட வர்க்கத்துல பரல் வாங்கிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வளர்ச்சி, அவங்க வந்து என்னன்னா 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலுமே ஆயுள் பாதிப்புகள் கொடுக்காது, எதிர்பார்த்த அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பாதிப்புகள் கொடுக்காம ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது தெளிவா சொல்ல முடியும். அப்போ பல முறைகள் இருந்தாலுமே அஷ்டவர்க்கத்தை வச்சு நம்ம ஈஸியா கால்குலேஷன் போட்டு 10 நிமிஷத்துல ஒரு ஜாதகருக்கு வளர்ச்சி இருக்குதா, அவங்க இங்க எந்தெந்த காலகட்டங்களில் வளர்ச்சி அடைவாரு, அவங்க குடும்பத்துல யாரோட பேர்ல தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல எந்த ஜாதகருக்கு அதிக பரல் வாங்கியிருக்கு, அப்ப இவங்க பேர்ல நீங்க தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவை எடுத்து சொல்லக்கூடிய சிறப்பான முறை வந்து என்ன அஷ்டவர்க்க முறை. இந்த கருத்தரங்கத்துக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தினர் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமசிவாயம். மிக சிறப்பாக பேசிய நமது பிரபா மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு ஈஸ்வரன் சார் அவர்களை அழைக்கின்றோம். இன்னைக்கு அமைஞ்சிருக்குது, இதெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்த வரம்.